Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கார வடை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு 1 கப் அளவு பட்டாணி பருப்பு இந்த மாதிரி தண்ணியில 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். சோ நீங்க எந்த கப்புக்கு பட்டாணி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவு உளுந்தையும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோ இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு இத நம்ம கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவா அரைச்சு எடுத்துற போறோம். ரொம்ப மையா அரைக்க கூடாது. வடை பக்குவத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க அதோட பதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. சோ இந்த மாதிரி மாவு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ இப்போ மாவை மிக்ஸி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டை இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி சேர்க்கும்போது வடைக்கு நல்ல ஒரு வாசனை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் போடும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வடையை நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா போடணும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டோம் அப்படின்னா 2 ஒட்டிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வடை வேகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5-10 நிமிஷம் போல் இருக்கும். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப மீடியம் இருக்கக்கூடாது, ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும். நல்லா திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது 5-10 நிமிஷம் தான் வேகிறதுக்கு எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அதோட கலர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் திருப்பி போட்டுருக்கலாம். ஸோ திருப்பி போட்டு எல்லா பக்கமே ஈவனாக வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா வெந்துருச்சு. அதோட பபுள்ஸும் நல்லாவே அடங்கிருச்சு. இப்போ அதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.